ரீசன்ட் டைம்ஸில் வந்து மேக்ஸிமம் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஹோல் ஐபிஎல்லாக இருக்கட்டும், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, தோனி வில் லீவ் சிஎஸ்கே அட் 2026. தோனிக்கு இடமே இல்லைன்ற மாதிரி பேசப்படுது பிளேயிங் லெவலில். இந்த மாதிரி பேசப்படுறதுல எதுக்கு, எப்படி, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டீட்டெயில்ஸாக தோனி இருக்க போகிறாரா, ஐபிஎல் 2027லையும் இருப்பாரா, இல்லை ஐபிஎல் 2026லையும் அவருக்கு ஒரு நல்ல பிளேயிங் லெவலில் செக்யூர் பிளேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேச போகிறோம். ஆல்ரெடி ஹீ இஸ் த மெயின் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னே நம்மளுக்கு தெரியும். பட் என்ன விஷயம், என்ன நடக்குது அப்படின்றத கிளியராக பற்றி பேசுவோம். அடுத்தது ஆயுஷ் மாத்திரையோட ஓப்பனிங் விஷயம் என்ன இஷ்யூன்றதை நம்ம கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். வெல் கைஸ், நம்ம வந்து சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஆக்ஷனில் வந்து ஒரு விக்கெட் கீப்பரை இன்னொன்று எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட யார் இருக்காங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் சஞ்சு சாம்சன் இருக்கார், தோனி இருக்கார் அண்ட் உர்வில் பட்டேல். பட் வை கார்த்திக் சர்மா? பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ அ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ இது வந்து ஒரு வந்து கிளியராக வந்து ஒரு ஃபேன்ஸே வந்து அஸ்யூம் பண்ணியாச்சு. எஸ், நம்ம தலை தோனி 26 இஸ் த லாஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. 27ல் அவர் இருப்பாருன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்த்திக் சர்மா இஸ் ஆஸ் அ பேக்கப்பாக தான் பார்க்கப்படுறாரு. பட் வை அப்படின்னு பார்க்கும்போது ஃபேன்ஸ் வந்து சொல்கிறாங்க, மேக்ஸிமம் ஃபுல் சோஷியல் மீடியாவே அதுதான் சொல்லுது. அதாவது தோனி இம்பேக்ட் பிளேயராக தான் இறங்குவார் பேசப்படுது. ஸோ இந்த பேச்சில் எனக்கு என்னமோ தோன்றது என்ன அப்படின்னா, தோனி வந்து ஆக்சுவலி வந்து ஒரு வருஷமாக ஹீ இஸ் ப்ராக்டிஸிங் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதனால வந்து அவரோட பிளேயிங்கில் வந்து ஒரு அப்டேட் இருக்குன்ற மாதிரி பேசப்படுது. அது வந்து இப்போ ப்ராக்டிஸ் மேட்சஸில் தான் தெரிய வரும். தோனியை இம்பேக்டாக வைக்கலாமா, இல்லை அவரை பிளேயிங் லெவலில் ஆட வைக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி இருக்கும். இல்லைனா டைரெக்டாக கார்த்திக் சர்மாவுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால என்ன தெரிய வருது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார்த்திக் சர்மா இஸ் ஆஸ் அ பேக்கப் அண்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லும்போது சஞ்சு சாம்சன் வில் பி அ விக்கெட் கீப்பரா இல்லை தோனியா அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்படுது. பட் சஞ்சு சாம்சன் வந்து இஸ் சீன் ஆஸ் அன் ஓப்பனர். ஸோ இதனால் அவரை வந்து விக்கெட் கீப்பிங் பொசிஷனில் இறக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபைன். ஸோ 2 பேரும் எப்படியும் உள்ளே தான் இருக்க போகிறாங்க. பட் சஞ்சு ஆஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நாட் ஆஸ் அன் விக்கெட் கீப்பர். ஸோ ஃப்யூச்சருக்கு சஞ்சுவையும் விக்கெட் கீப்பராக தான் பார்க்கப்படுது. பட் நம்ம சிஎஸ்கே டீம் இஸ் சீயிங் ஹிம் ஆஸ் அன் ஓப்பனர். ஸோ அதனால ஒரு பேக்கப்புக்கு கார்த்திக் சர்மா வேணும்னு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? தலை தோனி ஐபிஎல் 2026 ஆடுவாரா மாட்டாரா? எப்படி இம்பேக்ட் பிளேயராக இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை அவர் பிளேயிங் லெவலில் விளையாண்டா நல்லா இருக்குமான்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் ஐபிஎல் 2027 விளையாடணுமா விளையாடக்கூடாதுன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ அடுத்ததான விஷயங்கள், அதாவது முக்கியமான விஷயம் வந்து அண்டர் 19 ஏஷியா கப் நடந்துச்சு. ஸோ அந்த கப்பில் நம்ம ஆயுஷ் மாத்ரே அவர்கள் தான் கேப்டனாக நியமிக்கவும் பட்டிருந்தார். அவர் தான் விளையாடிருப்பார். ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன இவ்வளோ இன்கன்சிஸ்டன்ட், ஏன் இவரை ப்ரைமரி ஓப்பனராக பார்க்குறாங்க, வை சிஎஸ்கே இஸ் சீயிங் ஹிம் ஆஸ் அன் ப்ரைமரி ஓப்பன் அப்படின்ற மாதிரி கேட்கப்படுது. அண்ட் இதுவும் இது ரெட் பால்னால் சொல்லலாம், அதாவது ஓகே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார், பட் ஒயிட் பால்லே எப்படி இருக்காருன்ற மாதிரி பேசப்படுது. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒயிட் பால் தான், பட் அதோட ஃபார்மேட்டே வேறு கைஸ். ஓடிஐ, இட்ஸ் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட். ஸோ 50 ஓவர் ஃபார்மேட்டில் தான் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். பட் ஐபிஎல் இஸ் ஆஃப் T20 ஃபார்மேட். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, ஹி வாஸ் ஆக்சுவலி பிளேயிங், அதாவது ஏஷியா கப்புக்கு கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் பிளேயிங் சையத் முஸ்டக் அலி ட்ராஃபி. அது வந்து T20 ஃபார்மேட். அதில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆயுஷ் மாத்ரேயோட ஸ்டாட்ஸ் வந்து இஸ் ஸோ ஹை. ஸ்ட்ரைக் ரேட்டோட ஹி மேட் 4 செஞ்சுரிஸ். ஸோ செஞ்சுரிஸ்லாம் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பாலில் ஹி ஹாஸ் டன் அ வெரி குட் நாக் அவுட் மேட்ச் வந்து ஆடிருக்காரு. செம்மையான மேட்ச் ஆடிருக்காரு. ஸோ இதில் நான் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவேன், பிகாஸ் இட்ஸ் அ T20 ஃபார்மேட். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீ இஸ் இன் த ஃபார்ம். ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு தான் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் T20 ஃபார்மேட்டில் ஹீ நோ த அக்ரேஷன். ஸோ ஹீ இஸ் இன் த ஃபார்ம். பட் நீங்கள் சொல்லுவீங்க, ப்ரோ அது போன வருஷம் வந்து தெரியாமல் உள்ள வந்து தே வேர் நாட் ப்ரிப்பேர்ட், அதர் டீம்ஸ் வேர் நாட் ப்ரிப்பேர்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்லி, எஸ் ஒரு வகையில் வந்து எஸ் ஆமாம், இந்த தடவை வந்து நல்ல டீம்ஸ் எப்படி ப்ரிப்பேர்டாக தான் வருவாங்க, யூ ஆர் ரைட். பட் ஹோப் ஸோ சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு லைக்லி சூப்பராக போகுன்ற மாதிரி தான் இருக்குது.
ஃபார்ம் வந்து ஆயுஷ் மாத்திரை மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஆயுஷ் மாத்திரை ஷுட் பி த ஓப்பனர் ஃபார் நவ். இன்கேஸ் ஒரு வேளை வந்து he is not able to play well for 2, 4, 5 மேட்சஸ் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பேக்கப் பார்க்கணும். ஸோ அதுக்கு பேக்கப்பாக இருக்கிறது தான் உர்வில் பட்டேல். எஸ், உர்வில் பட்டேல் இஸ் சீன் ஆஸ் அ பேக்கப். அவர் 1 டவுன்லேயும் இறங்க முடியாது, இப்போ 2 டவுன்லேயும் இறங்க முடியாது. பிகாஸ் த பிளேயிங் 11 இஸ் ஃபுல் பேக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் உர்வில் பட்டேல் இஸ் சீன் ஆஸ் அ பேக்கப். எனக்கு என்னமோ உர்வில் பட்டேல் வந்து ஒருவேளை ஆயுஷ் மாத்திரை இந்த மாதிரி நடந்ததுன்னா, எப்படி நடக்காது, why I'm telling is பிகாஸ் இவரோட ஆயுஷ் மாத்திரையோட ஃபார்ம்லாம் செம்மையான ஃபார்மில் இருக்குது. அண்ட் ஸோ கண்டிப்பாக பேக்கப்பாக தான் பார்க்கப்படுது. ஒருவேளை ஒழுங்காக ஆடல அப்படின்னா கண்டிப்பாக உர்வில் பட்டேலை ஆஸ் அ ஓப்பனராக நம்ம வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேல பார்க்கலாம். உங்கள் ஒப்பீனியன் என்ன, யார் ஓப்பனராக இருக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் சி ஹவ் ஆர் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் இன் விஜய் ஹசாரே ட்ராஃபி. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் இடத்துலேருந்து இடை பெறுவது உங்கள் மெல்வின். பாய்.